வணக்கம். சினி மினி மினி சஞ்சனா கிருஷ்ணமூர்த்தி, இது ஒரு நடிகையினுடைய பேர். இது யார் அப்படின்னா, லப்பர் பந்து படம் பார்த்தீங்களா, ஹரிஷ் கல்யாணுக்கு ஜோடியாக ஒரு பொண்ணு வந்துச்சுல, அதுதான் சஞ்சனா கிருஷ்ணமூர்த்தி. இப்போ சில பேர் வாழ்க்கையில் எப்படின்னா, சிறிதும் எதிர்பார்க்காம அவங்களுக்கே ஒரு மிகப்பெரிய திருப்பம் வாழ்க்கையில் உண்டாகும். நினச்சி பார்க்க முடியாத ஒரு திருப்பம். அப்படிப்பட்ட ஒரு திருப்பம் உண்டானது இந்த பொண்ணுனுடைய வாழ்க்கையில், இந்த சஞ்சனா கிருஷ்ணமூர்த்தியினுடைய வாழ்க்கையில். இது ஆக்சுவலாக விஷுவல் கம்யூனிகேஷன் ஸ்டூடெண்ட்டு. கல்லூரியில் படிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய டைமில் ஒரு யூடியூப் சேனலில் ஆக்சுவலாக அந்த பொண்ணு கிராஃபிக் டிசைனராக பணியாற்றிருக்கு. அந்த யூடியூப் சேனலில் கிராஃபிக் டிசைனராக பணியாற்றிக்கிட்டு அப்படி இருக்கும்போது, அவங்க அந்த யூடியூப் சேனல் நடத்தக்கூடிய குரூப் அதில் சில இதில் நடிக்க சொல்லியிருக்காங்க. அவங்க உருவாக்கக்கூடிய ஷார்ட் ஃபிலிம்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா, குறும்படங்கள். அதில் இந்த பொண்ணு அதுக்கு முன்னாடி ப்ரீவியஸாக நடிக்கக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. இருந்தும் கூட விஷுவல் கம்யூனிகேஷன் ஸ்டூடெண்ட்டு, கிராஃபிக் டிசைனிங் இதெல்லாம் தெரிஞ்சு அப்படின்ற ஒரு பக்கம் இருந்தால் கூட, நம்ம பணியாற்றக்கூடிய யூடியூப் சேனலில் நம்மளை நடிக்க வைக்கிறாங்களே அப்படின்போது சரின்னு சொல்லிட்டு அந்த கேர்ள் அதில் நடிச்சிருக்கு. அந்த நடித்து வந்ததை பார்த்த இயக்குநர்கள் புஷ்கர் காயத்ரி அவங்க ஆக்சுவலாக பார்த்துட்டு, இந்த பொண்ணு நல்லா நடிக்குது, ரொம்ப நேச்சுரலாக இருக்குது, எக்ஸாஜரேஷன் இல்லாமல், மிகை நடிப்பே இல்லாமல் கேஷுவல் பெர்ஃபார்மன்ஸாக இருக்குது அப்படின்னு வரும்போது, அவங்க வதந்தி அப்படின்ற பேரில் ஒரு ப்ரோக்ராம் அமேசான் பிரைம் டைம் ஓடிடி பிளாட்ஃபார்முக்காக ஒன்று அவங்க டைரக்ட் பண்ணுறாங்க. அதில் இந்த மாதிரி ஒரு திறமையான ஒரு இளம்பெண் தேவை அப்படின்னு வரும்போது, இந்த யூடியூப் சேனலில் வரக்கூடிய இந்த மேட்டரை பார்த்துட்டு, இந்த பொண்ணை நம்ம பயன்படுத்தலாமே நம்ம பண்ணக்கூடிய இந்த வதந்தி ப்ரோக்ராமுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சஞ்சனா கிருஷ்ணமூர்த்தியை வரவழைச்சி ஆக்சுவலாக நடித்து காமிக்க சொல்லியிருக்காங்க அப்படி வச்சுக்கிறோம். அது நடித்து காமிச்சிருக்கு. அந்த பொண்ணு பார்த்தோன்னா அந்த நடிப்பில் இம்ப்ரெஸ் ஆகி 1 மாதம் ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க. ட்ரைனிங் கொடுத்து அந்த வதந்தி ப்ரோக்ராமில் நடிக்க வச்சு, அந்த கேர்ள் அதில் நடித்து பலரும் பாராட்டக்கூடிய அளவுக்கு தன்னுடைய நடிப்பை, ஏன்னா 1 மாதம் ட்ரைனிங் எடுத்துருக்குல்ல. ட்ரைனிங் எடுக்கும்போது அப்போ இதுக்கு முன்னாடி மிகப்பெரிய நடிப்பு பயிற்சி இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் பெருசாக இல்லைன்னா கூட, ஏற்கனவே யூடியூப் இதில் ப்ரோக்ராம்ஸில் நடித்த அனுபவம் அப்படின்றது கைவசம் வந்திருக்கு ஒன்று. அதுக்கு பிறகு 1 மாதம் ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க புஷ்கர் காயத்ரி அந்த வதந்தி இதில் நடிக்கிறதுக்காக. நடித்த பிறகு இந்த வதந்தி இதில் நடித்து இந்த பொண்ணுனுடைய நடிப்பு, இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் பார்த்து அப்படின்னு வரும்போது, தமிழரசன் பச்சைமுத்து அவர் தானே அந்த படத்தினுடைய இயக்குனர். ஆக்சுவலாக அவர் திறமை வாய்ந்த ஒரு இளம் நடிகை தேவை அப்படின்னு சொல்லி தேடிக்கிட்டு இருக்கும்போது, இந்த வதந்தியில் வரக்கூடிய இந்த பொண்ணுனுடைய பெர்ஃபார்மன்ஸை பார்த்துருக்காரு. பார்த்தோன்னா இந்த பொண்ணு ரொம்ப கேஷுவலாக நல்லா பண்ணுது. ஆக்சுவலாக இதில் ஹரிஷ் கல்யாணம் ஜோடியாக ஒரு யங் கேர்ளை நம்ம தேடிக்கிட்டு இருக்கோம். இந்த பொண்ணையே போடலாமே, இந்த மாதிரி கேஷுவலாக நடிக்கக்கூடிய ஒரு இளம்பெண் தானே நமக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக இந்த சஞ்சனா கிருஷ்ணமூர்த்தியை வரவழைத்து லப்பர் பந்தில் இவருடைய காதலியாக, ஹரிஷ் கல்யாணோட காதலியாக கமிட் பண்ணாங்க. அப்படி வரும்போது இப்போ லப்பர் பந்து எவ்வளோ பெரிய வெற்றி படமாக அமைந்தது. அதுக்கு முன்னாடி ஆக்சுவலாக சஞ்சனா கிருஷ்ணமூர்த்தி எந்த படமும் நடித்ததே கிடையாது. இதுதான் ஃபஸ்ட்டு ஃபிலிம். முதல் படமே ஒரு வெற்றி படமாக அமைந்தது அப்படின்றது ஒரு பெரிய விஷயம். இப்போ அந்த படம் நான் பார்க்கும்போதே நான் நினச்சேன், இது புது பொண்ணாக ஏதோ ஒன்று போட்டிருக்காங்க, இந்த பொண்ணு நல்லா நடிச்சிருக்கு, ரொம்ப சாதாரணமாக ஏதோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆர்டிஸ்ட் மாதிரி நடிச்சிருக்கு, பல படங்களில் நடித்த அனுபவம் கொண்ட நடிகை அப்படின்ற மாதிரி இருக்க பெர்ஃபார்மன்ஸை பார்க்கும்போது புதுமுக மாதிரியே தெரியலையே அப்படின்ற மாதிரி அந்த படம் பார்க்கும்போதே என் மனசில் பட்டுச்சு. அப்படி வரும்போது இந்த பொண்ணை பற்றி டீட்டெயில்ஸ் அப்படின்ற விஷயம் ஆங்கில நாளிதழ்களில் படித்து அப்படின்னு வரும்போது தான் இந்த இப்போ நான் சொன்ன விஷயங்கள் இருக்குல்ல, இதெல்லாம் என்னால் தெரிந்து கொள்ள முடிந்தது. அப்படி வரும்போது ஆக்சுவலாக லப்பர் பந்துன்ற ஒரு வெற்றி படத்தில் அந்த பொண்ணு நடித்தாச்சு. இனிமேல் அந்த படத்தை பார்த்தவங்க பொதுவாக லப்பர் பந்து படத்தை எல்லாருமே பார்த்துருக்காங்கல்ல. அப்படி வரும்போது இங்கே இருக்கக்கூடிய இயக்குநர்கள், தயாரிப்பாளர்கள், கதாசிரியர்கள், உதவி இயக்குநர்கள் எல்லாருமே இந்த படத்தை பார்த்துருப்பாங்க. அப்படி வரும்போது அந்த பொண்ணுக்கு அடுத்தடுத்து படங்கள் கமிட் ஆகும் அப்படின்றது நமக்கே தெரியும்ல. இது போக இன்னொரு அடிஷ்னல் தகவல் என்ன அப்படின்னா, மணிரத்னம் இப்போ தக் லைஃப் படம் கமலஹாசன் கதாநாயகனை வச்சு படத்தை பண்ணிகிட்டு இருக்கார்ல, அந்த படத்தில் மணிரத்னத்தினுடைய உதவியாளராக சஞ்சனா கிருஷ்ணமூர்த்தி பணியாற்றி கொண்டிருக்கிறார். அப்படின்னு நடிகையாக அறிமுகமான சஞ்சனா கிருஷ்ணமூர்த்தி மணிரத்னத்தின் உதவியாளராக, உதவி இயக்குனராக தக் லைஃப் திரைப்படத்தில் பணியாற்றி கொண்டிருக்கிறார் என்பதையும் நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள்.